தொலைக்காட்சிகளிலே ஊடகங்களிலே இப்படியாகவே சில பேர் மிஞ்சின பசுத்தவான்கள் யாருமே இந்த பூமியில நல்ல ஊழியர்கள் இல்லை, நல்ல திருச்சபைகள் இல்லை. அன்புக்குருளே, இந்த பூமியிலே எதுவுமே சிறந்த திருச்சபை இல்லை. ஆண்டவர் ஏன் திருச்சி வைத்திருக்கிறார்? உங்களையும் என்னையும் சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த. அன்புக்குருளே, நான் நல்லவர் என்பன அல்ல, நம்மை நல்லவர்களாய் மாற்றத்தான் திருச்சபை. இன்னைக்கு அநேக சொல்கிறார்கள், அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, ஊழியன் சரியில்லை, அங்கு வருகிற மக்கள் சரியில்லை, நான் ஏன் போக வேண்டும்? நாளுக்கு ஒரு சபை, மாதத்திற்கு ஒரு சபை, வருடத்திற்கு ஒரு சபை. சபை இவர்கள் உலகம் சுற்றும் வாலிபர்கள். காரணம் என்னவென்றால் ஊழியனை குறை கண்டுபிடிக்கிற உலகம். அன்புக்குரிய ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஆலயத்தில் தான் ஆசீர்வாதம். திரும்ப படிக்கிறேன், அந்த ஆலயத்திலிருந்து தண்ணீர் தெற்கே பாய்ந்தது. அப்படியானால் ஆசீர்வாதங்கள் எங்கிருக்கிறது? ஆலயத்திற்குள்ளே. எசேக்கியேல் சொல்லுகிறார், என்னை கர்த்தர் ஆலயத்தின் வாசலுக்கு திரும்ப வர பண்ணினார். அன்பானவர்களே, இங்கே அடிக்கடி பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தேவன் அளந்தார், தேவன் அளந்து பார்த்தார், அது அளவாய் இருந்தது. என்னுடைய கருத்து என்னவென்றால், தேவன் ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையும் அளந்து பார்க்கிறவர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நேற்றைய தினம் உங்கள் வாழ்க்கை எப்படி, இன்று வாழ்க்கை எப்படி? நம்முடைய வீடுகளிலே குழந்தை பிறக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதை பெற்ற பெற்றோர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? என் குழந்தை வளர வேண்டும். கடந்த வாரத்தை விட இந்த வாரம் வளர்ந்திருக்கிறது, எடை கூடியிருக்கிறது, பேச்சு திறன் அதிகரித்திருக்கிறது. ஒரு குழந்தையினுடைய பெற்றோருடைய மகிழ்ச்சி எதிலே? அந்த பிள்ளை வளருவதிலே, அந்த பிள்ளை பேசுவதிலே, அந்த மழலை சொல்லிலே. அன்பானவர்களே, தேவன் உங்களையும் என்னையும் நாள்தோறும் ரசிக்கிறார், நாள்தோறும் அவர் ருசிக்கிறார். ஏனென்றால் நீங்களும் நானும் சிலுவையிலே அவரால் பெற்றெடுக்கப்பட்டவர்கள். உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4 சொல்லுகிறார், நான் உங்களை பெற்றேன். இந்த வார்த்தை பலமுறை திருமறையிலே அடிக்கடி வருகிறது, நான் உங்களை பெற்றேன். இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், தேவன் உங்களுடைய வாழ்க்கையை அளந்து பார்க்கிறவர். அது மட்டுமல்ல, ஒரு புதிய அனுபவங்களிலே உங்களை கொண்டு போகிறவர். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை எசேக்கியேல் புஸ்தகம் 47:6 சொல்லுகிறது, நீ இதை கண்டாயா? அப்படியானால் தேவன் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவங்களை நீ காணும்படி விரும்புகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஏதோ வந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், மரித்தோம், ஆலயத்திற்கு போகிறோம். இது சடங்காச்சாரம் அல்ல, இது ஒரு பாரம்பரியம் அல்ல. ஏதோ போக வேண்டும், 2 பாடல்களை பாட வேண்டும், ஏதோ காணிக்கை செலுத்த வேண்டும், அதுல ஒரு திருப்தி இல்லை. அன்பானவர்களே, ஆரம்பத்தில் சொன்னது போல ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பரிணாமங்கள். நேற்றை விட இன்றைக்கு நான் வளர்ந்திருக்கிறேனா?